பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இன்றைக்கு தேவ பக்தியோடு நம்ம ஆலயத்துக்கு எல்லாருமே போகிறோம். தேவ பக்தியில வளர ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த தேவ பக்தி, தேவன் மேல் இருக்கிற அந்த தேவ பயம் ஒரு சுயநலத்திற்காக, நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படி என்று இருக்கிறதா? இல்ல, அந்த தேவ பக்தி உங்களை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உங்க அன்பை இன்னும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உங்களை அநேகருக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே, எதற்காக என்ன நீங்க பிடிச்சீங்களோ அதை நான் நிறைவேற்றும்படியா ஓடணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தியா இருக்குதா? இன்னைக்கு உங்களுடைய தேவ பக்தியில எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது? தேவ பக்தியில ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் வளரணும். அப்படி தேவ பக்தியில வளர வளரத்தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுவார். தமக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் பரலோகத்தினுடைய அந்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். பல வருஷமாய் நான் தேவ பக்தியுள்ள மகனாய் மகளாய் இருக்கிறேன். ஆனால் தேவன் மேல் இருக்கிற அன்பு எனக்கு பெருகவே இல்லை. Have a personal relationship with the Lord. இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிற இந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற இந்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை முழுமையா அனுபவிக்கணுங்க. என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால் என்று சொல்லி முழுக்க முழுக்க அதுதான் சரியான தேவ பக்தி. நான் நல்லா இருக்கணும், நான் பெரிய ஆளா வரணும் இல்லை, அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய தேவ பக்தி அப்படி விருத்தி அடையும்படியா ஒரு விசை சங்கீதம் 4:3 யோசிச்சு பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அறியுங்கள். ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியா ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரா? தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றும்படியா தேவன் தெரிந்து கொண்டார். யோசேப்பை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியா தெரிந்து கொண்டார். உங்களை நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எந்த ஊழியத்தை செய்யும்படியா உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி வெளிப்படும்படியா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பக்தி அதிகரித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவரே, நான் எனக்கு இருக்கிற தேவ பக்தி எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்களோ அது என்னிருந்து வெளிப்படணும் ஆண்டவரே, எனக்கா என்னை நீங்க பிரித்து எடுக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு நிலைக்கு நீங்க வந்து விட்டால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆண்டவரை அறியாத மார்க்கத்தில் இருந்தங்க, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டேன், தெரிந்த மாற்றத்துல அவரை உறுதியாய் பற்றி கொண்டேன். எல்லா தேவைகளை சந்தித்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். என்னுடைய வேலை காரியத்தில் சிகரங்களுக்கு செல்லும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். ஊழியத்தின் பாதையில அவருக்கு முழு மனதோடு ஒப்பு கொடுத்த ஊழியத்தை அற்புதமாய் செய்யும்படியா தேவன் கிருபை செய்தார். அவருடைய வல்லமை வரங்கள் வெளிப்பட்டது. ஏற்ற நாள் வந்தது. அவருடைய ஊழியத்தை அவருடைய சுத்தத்தின்படி ஸ்தாபிக்கும்படியா இன்றைக்கு ரெகோபோத் ஊழியத்தில் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்காய் ஜொலித்து எழும்பும்படியா ஒரு நல்ல ஆண்டவர் ஒரு தேவ கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க தேவ பக்தியோ அப்படி அதிகரிக்கும்படியே வாஞ்சிக்கிற தேவ பக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்கணுங்க. வாழ்க்கையின் கடைசி ஓட்ட வரைக்கும் அந்த தேவ பக்தி பொங்கி 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 வளர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை போல என்னை ஆண்டவர் இன்னும் பற்றி பிடிக்கணும், அந்த அக்னி என்னை பற்றி பிடிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மீது உங்களுடைய அக்னியின் தொடுதல் வருவதாக. இவர்களுக்குள்ள இருக்கிற பக்தி இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் இன்னும் பன்மடங்கு பெருகும்படியா கர்த்தர் இவர்களுக்குள்ள வைத்திருக்கிற திட்டம் வெளிப்படும்படியா, இவர்கள் வேலையில, இவர்கள் தொழில, இவர்கள் குடும்பங்கள்ல எல்லா இடத்திலையும் தேவனுடைய அழைப்பு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படும்படியா அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி இவர்களுக்குள்ளாய் மகிமையாய் கிரியை செய்யட்டும். இவங்க குடும்பத்துல கிரியை செய்யட்டும். வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. பெரிய நிலைகளுக்கு இவர்களை உயர்த்தி ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.